ப்ரீ வெட்டிங் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது நான் பார்த்தாங்க. சரி, லாஸ்ட்டாக நான் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறது நான் ஒரு விஷயம் பதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேரேஜ் எதுக்காக நடந்துச்சு? அவங்க ஃபேமிலி விஷயம். அதுக்கு எதுக்கு நம்மளோட டெய்லி லைஃப் சஃபர் பண்ணணும்? அந்த ஜாம்நகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அவங்க மேரேஜ் நடந்துச்சு பார்த்துங்களா? அவங்களுக்கு நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே அது மேரேஜாக, ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன்ஸா, செகண்ட் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனாக தெரியல, உண்மையே தெரியல. புரியாத இல்லை. டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருந்த ஒரு ஏர்போர்ட்டை ஒரே ஒரு நாளைக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆக்கினதுக்காக மும்பையில் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான ஏரியா அப்படின்னு சொல்லப்படுற பிகேசி ஏரியாவை பிளாக் பண்ணுறதுக்காக, அப்போ அவங்க ஃபினான்ஷியல் ஏரியா அப்படிங்கிறது, அப்போ அவங்க வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே வந்து வேலை பார்க்க போகிறவங்க யாருமே ஒரு மேரேஜ் பார்க்க போகிறது கிடையாது. அவங்க மேரேஜ் பார்க்குறதுக்கு அலோவும் கிடையாது. எனக்கு தெரியல ஏன் அந்த ஏரியா பிளாக் பண்ணுங்க. அப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் எங்கே போவாங்க? இதெல்லாம் விட கான்ட்ரவர்சியாக போனது அவங்களோட செலவு. இதுக்கு மிடில் கிளாஸ் பசங்களால் கூட, மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேரேஜ் கூட கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஃபீலோட ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி செலவு பண்ணுறோம். ஒரு கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாங்க. அதுதான் இருக்கிறதுலே கம்மியாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அவங்க கோடிக்கணக்காக சொத்து வச்சுருக்காங்க. அவங்க சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 7 லட்சம் கோடி. 7 லட்சம் சொல்கிறது நான் பெரிய விஷயமா பார்த்தா, நீ என்ன 7 லட்சம் கோடின்னு சொல்கிறது நல்லா இருக்குது. அதை கொஞ்சமாச்சும் சரிதான் இல்லை. நானும் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இருக்கேன். எவ்வளோ தெரியுமா? சும்மா கடை வச்சுருக்கலாம். இன்னொன்று வச்சுருக்கேன். அவங்களுக்கே தெரியாது. ஆனால் நான் முன்னிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. எப்படி தெரியுமா? நான் ரிலையன்ஸ் கடையில் தான் ஷாப்பிங் பண்ணுறேன். ஜியோ சிம்லாம் வச்சுருக்கேன். வைஃபை கூட இவங்களாம் வச்சுருக்கேன். எனக்கும் தெரியல. சரி, இதெல்லாம் வச்சுருக்கோங்க. அந்த ஜியோ கடைக்காரன் நமக்கு செலவு பண்ண விட மாட்டான். ஃப்ரீயில் சிம் கார்டு கொடுத்தாலே வாங்கினேன். இப்போ என்னாகன்னா 1000 கணக்கில் ரீசார்ஜ் பண்ணணுமா? சரி, அப்படியே ரீசார்ஜ் பண்ண டவர் கிடைக்குமா? அது கிடச்சிட்டானா என்ன பண்ணுறது? ஒரு பாயிண்ட் கூட எனக்கு ஏதோ நான் இன்னும் உள்ளூரில் கிராமத்தில் வாங்குற மாதிரி இருக்கேன். நான் டவுனில் வாங்குறேன்டா, 5G சிம்டா. இப்படி தான் இருக்கேன் வாங்கிட்டு. ஆனால் நம்ம போட்டு வச்சு ஒரு டைம்ன்ற விலை கேட்டால் கோடி கணக்கில் சொல்கிறாங்க. இந்த கோடிக்கு தான் அவங்களுக்கு எப்படி பாய் அவ்வளோ அசால்ட்டாக வருது? இது 1 கோடி 2 கோடிலாம் இல்லைங்க. 1 கோடி 2 கோடிலாம் இல்லை. திருப்பி ஒரே ரேட். சரி, நான் லட்சம் நேரம் இருப்போம். எல்லாரோட மேரேஜ் லட்சம் சொல்லுவோம். கோடிக்கணக்கில் சொல்ல பண்ணுறாங்க. கேட்டால் சிம்பிளாக பண்ணுறாங்க. எல்லாரும் சாமிக்கு இன்விடேஷன் வச்சு தான் பார்த்துருக்கேன். இவன் என்னன்னா இன்விடேஷனே சாமியாக தான் வச்சுருக்கான். மனுஷன்லாம் சாமியாக தான் ஆரம்பிச்சாங்க. காலம் போய் நான் சொல்லிட போகிறேன். வெக்கமா இல்லை? சத்தியமாக வெக்கமா இல்லை? சரி, எத்தனை பேர் அம்மா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வச்சோம்? இது மேட்ச் பண்ணுறேன்.